எல்லாருக்குமே வெற்றி பெறுவது அப்படின்னா சந்தோஷம்தான், ரொம்ப மகிழ்ச்சி தான். தோல்வி அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப துக்கம்தான். ஆனால் அந்த வெற்றி பெறுறதுக்கு நாம் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டோம்னா நம்ம எல்லாருமே வெற்றியாளர் தான், நம்ம எல்லாருமே சாதனையாளர் தான். அதை கொஞ்சம் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாமா? கர்மண்யேவாதிகாரஸ்தி மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேத்துர்பூ மா தே சங்கோஸ்துவ கர்மணி. உன்னோட கடமை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீமத் பகவத்கீதையில் சொல்லியிருக்கார். நாம் ஏன் நமக்கு தொடர்ந்து முயற்சி செய்ய முடியல அப்படின்னா பயம். அந்த பயத்துக்கு என்ன காரணம்? யோசனை பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம பண்ணுற தவறுகள் தான் அதுக்கு காரணம். ஒரு குழந்தை பரீட்சையில் தோல்வி அடைஞ்சிட்டான் அப்படின்னா அந்த பையனே முட்டாளோ பரம புத்திசாலி இல்லாத அசடோ இல்லை. அந்த நிமிஷம் அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்களுக்கு அந்த குழந்தைக்கு ஆன்சர் தெரியல, அவ்வளோதான். அதனால் அது முட்டாளான பையனும் தோல்வியான பையனும் வாழ்க்கையிலே தோற்று போன பையனும் இல்லை. அதுக்கு வேறு ஏதான வழிகள் இருக்கும், வேறு மறுபடியும் முயன்று வெற்றி பெறணும் அப்படிங்கிற அந்த யோஜனைகளாக அந்த குழந்தைக்கு நம்ம தன்னம்பிக்கையை கொடுக்கணும். எந்த தவறுனாலும் அந்த தோல்வி கிடச்சிதுன்றதை யோஜனை பண்ணி அந்த தவறை திருத்திக்க சொல்லணும். அந்த ஒரு சில தவறுகளை திருத்தி அந்த குழந்தை மறுபடியும் முயலும் பொழுது அவன் ஃபஸ்ட் கிளாஸாக மார்க் வாங்கி கோல்டு மெடலையே கொண்டு வருவாங்க. அப்போ அந்த தவறுகள் தான் நம்ம பயத்துக்கு காரணம். எந்த இடத்துல தவறும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா பயம் இல்லாமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சோம்னா தவறுகள் இல்லாமல் நிச்சயமாக நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். இதில் மன அழுத்தமோ டிப்ரெஷனோலாம் வரக்கூடாது. மனசில் எனக்கு ஒன்றும் கிடைக்காது, எனக்கு அவ்வளோதான், எங்கே போனாலும் எனக்கு அப்படி தான். என் பக்கத்தில் ஒரு விருந்தில் உட்கார்ந்த மாமி சொன்னேன், அப்பளம் உடஞ்சி போய் விழுந்தது, எங்கே போனாலும் எனக்கு இதுதான் மாமி, என்னை பார்த்து இப்படி தான் வரும், என்ன அப்பளத்தை உடச்சி நொறுக்கி தின்னாமல் அப்படியே விழுங்க போகிறோம். இப்படி ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படிலாம் நினச்சிக்கிறோம், மனசை போட்டு வெறுமை வேதனைப்படுத்திக்கிறோம் இல்லையா? இது நம்ம வெற்றி அடையத்துக்கு முதலாவது தடை. இந்த டிப்ரெஷன், இந்த குறைஞ்ச மன எண்ணங்கள், அதாவது தன்னம்பிக்கை இல்லாமல் நம்ம தாழ்வு மனப்பான்மை நினைக்கிறோம் இல்லையா, இதை உடைக்கணும். முதல்ல எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும், நமக்கு கிடைக்கலன்னா அந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணலைன்றது தான் அர்த்தம். அந்த முயற்சி இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம குறைஞ்சவா இல்லை, அதை நினச்சி நம்ம மன அழுத்தம் பட்டுன்னு உட்கார வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் எல்லாமே ஒரு நாளைக்கு மாறும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த மாற்றத்தையும் சவாலாக ஏற்றுக்கணும். சரி, என்ன இப்போ ஒரு கை பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை. இந்த மனநிலைமை நம்ம கொண்டு வந்தால்தான் வெற்றி அப்படின்ற கனியை நம்மளால் தொட முடியும். அதைரியம் ரொம்ப தவறானது. அதைரியப்படக்கூடாது. முடியுமா நினச்சிட்டே இருந்தவனா ஒன்றும் முடியாது. முடியும் நினைக்கணும், அதுக்குண்டான எல்லாத்தையும் நம்ம முயற்சி பண்ணி செய்யும். அப்போ தான் நமக்கு வெற்றி நமக்கு கிடைக்கும். சவாலை செய்யணும், சவாலை ஏற்றுக்கணும்னு சொல்கிறமேவிய அது பெரிய கஷ்டம். எப்படி எல்லாத்தையும் சவாலை ஏற்றுக்க முடியும்? பல விஷயங்கள் நமக்கு சவாலாக ஏற்றுட்டா கூட அது நம்மளால் செய்ய முடியுமா முடியாதான்னு கவலையாக இருக்கும். அந்த இடத்துல அந்த தைரியத்தை இழக்காமல் நம்ம இருந்தோம்னா நம்ம வெற்றி கனியை கண்டிப்பாக தொட முடியும். நம்ம உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நம்ம உணர்வுகளுக்கும் உணர்ச்சி பூர்வமாக எடுக்கிற முடிவுக்கும் ரொம்ப தவறான ஒரு ஒரு பாதை தான் நமக்கு காட்டும். அதனால் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம எதையுமே
பேசிடக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிற சமயத்தில் எந்த விஷயத்துக்கும் எந்த முடிவையும் நம்ம எடுக்கவே கூடாது. ஸ்டாப்னு அப்படியே நிறுத்திடணும். அந்த சமயத்தில் எந்த முடிவும் எடுக்கவே வேண்டாம். அந்த முடிவு சரிப்பட்டு வராது. யாரோ எப்போவோ எதுவோ நம்மளை ரொம்ப துச்சமாக, நம்மளை எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அவமானமாக, எவ்வளோ மனபாரமாக அழுத்த முடியுமோ அழுத்தமாக பேசிட்டாளா, அதை அந்த நிமிஷத்தோடு அப்போவே மறந்து போயிடுறது நல்லது. அதை லைஃப் லாங் இழுத்துண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. என் இடத்துல ஜாதகம் பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாமி சொன்னான், இப்போ கூட என் மாமியை எதிர நின்றுட்டு உன் 2 பொண்ணையை ஓட தான் விட போகிறேன், இந்த மாதிரி ஊதாரித்தனம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் எனக்கு இன்னும் அது உரைச்சின்னு இருக்கு. மாமின்னா, உங்கள் மாமியார் எங்கே இருக்கா? அவர் போய் 25 வருஷம் ஆச்சு. அந்த மாமியார் ஏன் அப்படி சொன்னார்? இவர் ஊதாரித்தனமாக நிறைய இது செலவழிச்சதுனால அப்படி செய்யக்கூடாதுங்கிறத இவர் உணரணுமே தவிர, அந்த மாமியார் அப்படி சொன்னார் அப்படின்னு அதையே நினச்சின்னு 25 வருஷத்துக்கு அப்புறம் எதிர்ந்து சொல்கிற மாதிரி இருந்துட்டுருக்குது. அதனாலேயே நான் வந்து மன அழுத்தத்துக்கு போயிட்டேன்னா அது தவறு. எந்த மனுஷா எதை சொன்னாலும் எவ்வளோ அவமானப்படுத்தினாலும், அது நம்மளை படுத்தினாலுமே கூட உண்மையில் நம்ம அவமானப்படக்கூடியவர்களாக இருந்தோம்னா அந்த அவமானத்திலேருந்து நம்ம வெளியில் வர பார்க்கணும். இல்லைன்னா நம்ம அதை பற்றி கவலையே பட வேண்டாத, நம்ம பாட்டுக்கா போனது வந்தது இருந்தது எல்லாத்தையும் நினச்சின்னு நம்ம குட்டை குழப்பிகிட்டே இருந்தோம்னா வெற்றி எங்கேருந்து கிடைக்கும்? அந்த வெற்றிக்கனியை நம்மளால் பறிக்கணும்னு ஆசை இருந்தால் நம்ம குட்டை குழப்பிக்க கூடாது. தெளிஞ்சு எழுந்து வந்து முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்மளுக்கு கொடுத்துக்கணும். உன்னால் முடியாதுன்னு சொல்கிறது யார்? வேறு யாரோ தானே. நீயே ஏன் உனக்கு என்னால் முடியாதுன்னு சொல்லிக்கிற? உன்னால் முடியும் அப்படின்னு நீ சொல்லிக்கணும். நமக்கு நம்ம தான் நிமித்தி விட்டுக்கணும். யாராவது வந்து நான் நிமித்தி நிற்க வைப்பான்னு நம்ம பார்த்து நிற்கக்கூடாது. நம்மளை நம்ம நிமித்தி விட்டுக்கணும். கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம நிமிர பார்த்தோம்னா தான் மற்ற வந்து நம்மளை இன்னும் கொஞ்சம் நிமித்தி ஒன்றும் இல்லை இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ ஜிம்மில் போய் நின்றுட்டு அப்படியே மரமாட்டம் நின்றுட்டு இருந்தால் யாராவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாள? நம்ம ஏதாவது நம்ம பலுவை தூக்கணும்னு கீழே அப்படி குனிஞ்சு இப்படி எடுக்கணும் பண்ண கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா, இந்த மாதிரிக்கா இப்படி எடுக்கக்கூடாது இப்படி எடுக்கணும்னு சொல்லி தருவேன். நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோம். அப்படியே நின்று மரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு போனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் யாருக்கு இன்னும் தெரியும்? நான் இதை பண்ணுறேன், இது கஷ்டமாக இருக்கையா அப்படிங்கிறதையாவது நம்ம தெரிவித்தா தானே மற்றவாளுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் நம்ம முயற்சிங்கிறதும் நம்மளால் முடியுங்கிற அந்த எண்ணங்கிறதும் நம்ம ஆணித்தரமாக நினைக்கணும். அதுக்கு மேலே கடவுளுடைய அனுகிரகம் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருமே சாதனையாளர்கள் தானே. எல்லாருமே நம்ம அப்பாவோட அணுக்கள்லேருந்து அம்மா வயத்தில் நீந்தி வந்து அத்தனை பேருமா அக்காவோ தங்கச்சியோ அண்ணாவோ தம்பியாக பிறந்துட்டோம் இல்லையா? நம்ம தானே பிறந்துட்டோம். அப்போ நம்மக்கிட்டே அந்த சாதனை இருக்கா இல்லையா? அப்போ அணுவாக்கிச்சே நம்மக்கிட்ட சாதனை இருக்குது. இவ்வளோ பெரிய உருவம் வந்ததுக்கப்புறம் நம்மளால் எதையும் சாதிக்க முடியாத தோற்றங்களையா? நம்ம அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. நம்மளால் முடியும், நம்ம கடவுள் துணைக்கி இருக்கே அப்படின்னு உறுதியோடு நம்ம போராடணும். உறுதியோடு போராடு அப்படின்னு உறுதியோடு போராடணும். அப்போ கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும். இன்னும் பார்க்குறவா கேட்குறவா ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் என்ன பண்ணுவாள்? ஸோ அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் தூக்கி விடணும் அப்படின்னு நம்ம இன்னும் உயரமாக வர்றதுக்கு அவன் நம்ம தூக்கி விடணும். அது ஒரு விஷயம். அவமானம் சுடுச்சொற்களெல்லாம் நம்ம மனசில் போட்டு உள் மனசில் ஆழ் மனசிலாம் போட்டு புதைச்சிக்கக்கூடாது. அப்போ அந்த நிமிஷத்தில் அவளுக்கு நம்மளை பார்த்தா அப்படி சொல்லணும் போல இருந்தது. சொன்னேன் அவ்வளோதான். எல்லோரையும் நல்லவா சொல்லணும், என்ன எல்லோரும் என்னை போற்றி புகழணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. எல்லோரும் எப்படி நம்மளை போற்றி புகழ முடியும்? 10 பேருக்கு நல்லவாளாக இருக்கும், 4 பேர் கெட்டபலாக தான் இருக்கும். எல்லாரையும் நம்மளால் சமாதானப்படுத்துறதுன்னு முடியாது. ஓரளவு நேர்மை, ஓரளவு நியாயம், ஓரளவு உழைப்பு, ஓரளவு தன்னம்பிக்கை, ஓரளவு எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறக்கணும். தெய்வ நம்பிக்கை, தன்னம்பிக்கை, இதோடு நம்ம வாழ்ந்தால் போகணும். எல்லாரும் எல்லா விஷயத்துலேயும் நம்மளால் சமாதானப்படுத்துறதுங்கிறது முடியவே முடியாத காரியம். அதனால் அதுக்கெல்லாம் நம்ம போய் நம்மளுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கக்கூடாது. ஐயோ பாவண்டி, ஐயோ பாவண்டா,
இந்த மாதிரி ஒரு துரதிருஷ்ட பேர் வழி உண்டா? இந்த எண்ணமே வரக்கூடாது. நம்மளை விட எவ்வளவோ ஐயோ பாவங்கள் இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. ஒரு நாளும் அதோட வாழ்க்கை போயிட்டு தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, ரயில்வே ஸ்டேஷனில் போனால் 2 காலம் இல்லாத சக்கர வண்டியில் வர நம்மக்கிட்ட ஐயா ஐயான்னு கை நீட்டி வர அந்த அவனை பாரு. அவன் நம்மள மாதிரி ஒரு சக மனுஷன் இல்லையா? அவனுக்கு என்ன எதிர்காலம் வச்சுருக்குது? எந்த எதிர்காலத்தை வச்சுன்னு அவன் ஐயா ஐயா நமக்கு கை நீட்டுறான். அப்படி நீட்டினாலும் எத்தனை பேர் அவனுக்கு காசு போடுவான்? எதிரியே ஒருத்தன் ஒன்றுமில்லாத பசிக்கு ஒருத்தரும் காலம் இல்லாதவன் கையை நீட்டினா கூட நம்மளுக்கு அவனுக்கு காசு போடுறதுக்கு கூட நமக்கு மனசு வரல இல்லையா? இதுதானே நிஜமாக இருக்கு. அவனுக்கு ஒரு வாழ்க்கை பயந்து தானே இருக்குது. அவனுக்கு கத்தலை ஏந்துக்கிறான், ஐயா ஐயான்னு கையை நீட்டினான், ஏதோ காசு விழுது, ஏதோ மண்ணை சாப்பிட்றான், ஏதோ டீயை சாப்பிட்றான், ஏதோ அந்த பிளாட்ஃபார்த்தில் விழுந்து கிடக்கிறான். அவனுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை பயந்து தானே இருக்குது. எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருந்துன்னு தானே இருக்குது. அவன் எந்த தைரியத்தில் இருக்கான்? ஏதோ ஒரு தைரியம், ஏதோ ஒரு பசி, ஏதோ ஒரு தாகம், மான அவமானம் எல்லாத்தையும் பார்க்காம ஐயா ஐயான்னு இறந்து பிச்சைக்காரான்னு சொல்கிறோமே, அவளோட மான உணர்வை பற்றி அவள் அடகு வச்சு தானே நம்மக்கிட்ட அவள் காசு வாங்கி சாப்பிட்ற இல்லையா? நான் எல்லாத்துக்குமே ஒரு விலை உண்டே. அதனால் நம்ம ஐயோ பாவம் நான் நினைக்கக்கூடாது. நம்மளாம் என்ன பாவம்? நம்மளை விட எவ்வளோ ஐயோ பாவங்கள உலகத்தில் என்னென்னமோ கஷ்டங்களெல்லாம் இருந்துட்டுருக்கு. பார்க்குறோம் கேட்குறோம் இல்லை. இப்போ நம்ம என்ன பெரிய ஐயோ பாவம்? நம்ம ஐயோ பாவம் இல்லை. அந்த மாதிரியான உணவு மனசுக்குள்ளே வச்சுக்கவே கூடாது. தோல்வி அடைஞ்சால் என்ன? எல்லாமே போயிடும். எல்லாமே போயிடாது. எந்த விஷயத்தில் தோல்வி அடைஞ்சோமோ அந்த விஷயத்தில் நம்ம கவனத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிற அனுபவ பாடத்தை அது நமக்கு உணர்த்துது. அதில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி திருப்பி முயன்று வெற்றி அடையணும். உடனே நம்ம தோல்வியாளர்லாம் கிடையாது. தோல்வியாளர் வெற்றியாளர்னு தனித்தனியாக யாரும் கிடையாது. நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி மனுஷாதான். முயன்று வெற்றி அடையணும். நம்மளை நம்பணும், தெய்வத்தை நம்பணும், வெற்றி அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தை வேரூன்றி வளர்க்கணும். ஒன்றும் ஆகிடாது, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தொடர்ந்தால் எந்த இடத்துலையுமே நமக்கு தடுக்கினா கூட திருப்பி எழுந்து நடந்து வெற்றி கனியை பறிச்சிட முடியும். இனிமேல் நமக்கு என்னது வாழ்க்கையில் வெற்றி தான். சரியா சகோதர சகோதரிகளே?